இப்போ பழசு எல்லாத்தையும் கிளப்பணும்னு வச்சுங்களேன், யாரும் எந்த குடியிலும் இருக்க முடியாது. வைகோ பேசினது தெரியாதா? என்ன பேசினாரு? ஸ்டாலின் பத்தியும் குடும்பத்தை பத்தி பேசினாரு தெரியாதா? பாருங்க, ஸ்டாலின் அவங்க என்ன பேச தெரியுமா? அவங்க திருமாவளவன் பேச தெரியாதா? இப்போ கிளப்பி விட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் விடுங்க. இப்போ இனி நடக்க போறத பேசுங்க. இனி ஒரு புதிய இந்தியாவை நம்ம படைப்போம், ஒரு புதிய தமிழகத்தை படைப்போம். வலிமையான இந்தியாவை படைக்கணும்னா மாநிலங்களுக்கு அதிகாரம் அதிகமாக கொடுக்கணுன்றதை பற்றி அதை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, அதை முன்னெடுத்து சொல்லுங்க. அதெல்லாம் பழசெல்லாம் பேசுறது தேவையில்லை. அது மட்டும் இல்ல, கடைசி வந்து ஒரே ஒரு வேண்டுகோள், எங்க தேர்தல் அறிக்கையை திமுக காப்பிடக்கூடாது. எப்படி நீங்க சம்பிரதாய தேர்தல் இருக்குன்னு சொல்ல முடியும்? அதாவது நீங்க எல்லாரும் இப்போ பத்திரிகைகள் எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சி 7 தொகுதியிலும் ஜெயிக்கணும், கூட்டணி 40 தொகுதியிலும் ஜெயிக்கணும், ஜெயிச்சு இந்த நீங்க சொன்னீங்களே இந்த கோரிக்கைகளெல்லாம் வச்சு அதில் வெற்றி பெறணும், போராடணும்னு சொல்லி நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வாழ்த்து சொல்லுங்க. இப்ப சிறப்பா இருக்கா இல்லையா? இல்ல இல்ல, இப்ப இது சிறப்பா இருக்கா இல்லையா? அதாவது நாங்க ஆளுங்கட்சியா இல்லை, புரியுதா? ஆளுங்கட்சியா இல்லை, நாங்க ஒரு எதிர்கட்சி. இந்த எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலைகளை எங்களை விட சிறப்பா இந்திய அளவிலேயே நான் சொல்றேன், யாருமே செய்திருக்க முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா இதை நாங்கள் சரியாகவே செய்துட்டு இருக்கிறோம். அதனால இன்னொன்னு, கடந்த தேர்தலில் ஒரு நிமிஷம் இருக்கு, கடந்த தேர்தலில் நாங்க ஒரு நாடாளுமன்றம் தொகுதி வெற்றி பெற்றோம், பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தோம், நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தோம். அப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து 2 எம்பி தான் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, 39 பேர்ல. மீதி பேர் ஆதரவு கொடுக்கல. இந்த தேர்தலில் 40 வெற்றி பெற போறோம், 40 உறுப்பினர்களும் ஆதரவு கொடுப்பாங்க. ஆதரவு மட்டும் இல்ல, எங்களுடைய நிபந்தனைகள்லாம் வைப்போம். உள்ளிருந்து நாங்கள் தமிழ்நாட்டு உரிமைகளை நாங்கள் பெறுவோம். கடந்த முறை அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல, இந்த முறை நிச்சயமா எங்களுக்கு கிடைக்கும். அதனால உறுதியாக நாங்க எங்கள் தேர்தலை நீ படிச்சு பாருங்க, எல்லாம் விவரமா இருக்கு. எங்க கொள்கையில நாங்க எள்ளளவும் நாங்க பின்வாங்கல. எங்கெங்க போராட்டம் நடத்துறோம்னு சொன்னோம், நடத்திட்டோம், அதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கிறோம். நிச்சயமா நடத்தி அது எல்லாத்தையும் நாங்க பெறுவோம், உரிமைகளை பெறுவோம். நாங்க இந்தியாவில் எத்தனை தனிநபர் மசோதா வந்து வெற்றி பெற்று இருக்கு சொல்லுங்களேன். இந்தியாவில் நான் சொல்றேன், எத்தனை வெற்றி பெற்று இருக்கு? ஒண்ணு கூட கிடையாது. அதெல்லாம் வெற்றி பெறல. அது மக்கள் மாநிலங்களவையில் அது அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் அவங்க ஏதோ ஆயிட்டாங்க, மக்களவையில் வரல, வெற்றி பெறல. இதுல என்ன தனிநபர் மசோதா தாக்கல் செஞ்சா அப்படியே பெரிய இது ஆயிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணுமே ஆகலைங்க. அதெல்லாம் வெற்றி பெறது நம்ம நோக்கம் வந்து சட்டமா வரணும். அதுல ஒரு உறுப்பினர் வச்சு சட்டம் வருமா? உங்க யோசனைப்படி அந்த மாதிரி மசோதா இப்ப நாங்க கொண்டு வருவோம். சரியான இது ஒரு பெரிய ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வருவோம். இப்ப உங்க யோசனையை ஏற்றுக்கிறோம், கொண்டு வருவோம். பிரதமர் வச்சுக்கிட்ட உரிமை கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அந்தந்த கோரிக்கைகள் காலத்துக்கு ஏற்ப, அதாவது உடனடியாக, இடைக்கால, நீண்ட கால கோரிக்கைகள், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நிச்சயமா